நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ரொம்ப நல்ல வார்த்தைங்க இது. தாவீது ராஜா இப்படியா சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்னை உண்டாக்கினபடினாலே உம்மை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் அநேக காரியங்களை பார்த்து நம்ம பிரமிப்படைகிறோம் இல்லையா? இயற்கையில் ஒரு அதிசயமாக ஏதாவது பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை பார்த்தா ஐயோ என்ன அழகு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பிரமிப்படைகிறோம். இல்லை டெக்னாலஜியாக யாராவது ஏதாச்சும் ஒன்று பண்ணினாங்கன்னா அதை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வியப்படைகிறது தான் பிரமிப்பு. அப்புறம் அப்படிலாம் வியந்து போகிறோம். ஆனால் இப்படியே வேதம் சொல்லுது, அந்த தாவீதுன்ற ஒரு ராஜா சொல்கிறாரு தன்னை குறித்து, என்னை நீ இப்படியா நீங்கள் அதிசயமாக என்னை படைச்சிருக்கீங்க, அதற்காக நான் உங்களை என்ன பண்ணுவேன், துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, மனுஷ பிறவியே ஒரு அதிசயம் தாங்க. அந்த ஒரு பாடல் கூட இருக்குது பாருங்கள், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் வேணும் அரிது கூன்குருடு நீங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். உண்மைதாங்க, உலகத்தில் எத்தனையோ பிறவிகள் உண்டு. ஆனால் நம்ம மானிட பிறவின்றது ரொம்ப அதிசயம். ஏன்னா தேவன் தன்னுடைய கரங்களினாலே என்ன பண்ணார், நம்மளை அதிசயமாய் உருவாக்கினார். பாருங்கள், அந்த வார்த்தை கூட அதுதான் சொல்லுது, உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு தெரியும். பாருங்கள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமாம், அவருடைய கிரியை எல்லாமே அதிசயம்தாங்க. ஆனால் நாம் தான் அதை என்ன பண்ணுறதில்ல, ரசிக்கிறதில்ல, நேசிக்கிறதில்ல இல்லையா? ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை இன்றைக்கி நினச்சி பாருங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த இப்போது இந்த வார்த்தை கேட்குற யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, இசப்பா, இல்லை உங்களை படைத்த தெய்வம், நீங்கள் யாரை தெய்வமானு நினைக்கிறீங்களோ பரவாயில்ல, அவங்கள நினச்சி சொல்லுங்கள், என் கடவுளே நீங்கள் என்ன இப்படி அதிசயமாக படைச்சிங்களே, அதற்காக ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள். நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்கு நன்றி, இப்படியாய் சொல்லி நீங்கள் நன்றி சொல்லும்போது தேவனுடைய அவர் என்ன சொல்கிறாரு, அவர் உமது கிரியைகள் அதிசயமானீர்கள். ஆமாங்க, அவர் படைச்ச எல்லாமே அதிசயம். ஒரு மண்ணினால் பாருங்கள், ஒரு மண்ணை எடுத்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதில் தன்னோட சுவாசத்தை ஊதி நமக்கு நடக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி ஜீவனோடு நம்ம உலாவுறோம். இது எத்தனை பெரிய ஒரு அதிசயமான பிரமிப்பான காரியம். இதை நம்ம நேசிக்கணும் இல்லையா? ஆமாம், நம்மை படைத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமீன், ஆமீன்.